வணக்கமோ நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், அதற்குரிய ஒரு கதை. அது கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்து தான் பார்க்கலாமே, வெற்றி அடைய முடியுதா இல்லையான்னு, இல்லைங்களா? சரி, ஒரு காலத்தில் தவளைகள்லாம் ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம். என்ன போட்டின்னா, தவளை கூட்டம் அந்த கோபுரம் உச்சியை யார் முதல்ல போய் தொடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். அவங்க தான் நம்ம தலைவனாக இருக்க முடியும் அப்படியெல்லாம் பேசி முடிவு பண்ணிச்சுக்கலாம். அப்போ முடிவு பண்ணும்போது அந்த கூட்டத்தில் எவ்வளோ தவளைகள்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா? சரி, அப்போது அதில் ஒரு தவளை, குட்டி தவளை. அந்த தவளைக்கு அந்த அளவுக்கெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா அப்சர்வ் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறத வச்சு இது புரிஞ்சுக்குது. சரி, அப்படி இருக்கும்பொழுது இவங்கெல்லாம் ஒரு நாள் ஒன்று குறிப்பிட்டாங்க. இந்த நாளில் நாம் கோபுரத்தை நோக்கி பயணம் பண்ணணும். யார் முதல்ல போய் கோபுர உச்சியை தொடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர், அவங்க தான் தலைவர் அப்படி. ஓகே, அவங்களுடைய அந்த போட்டியை கண்காணிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நிறைய ஜனம்லாம் திரண்டு நிற்கிறாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க போட்டியை. ஆயிரக்கணக்கான தவளைகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது சுற்றி இருந்த நபர்கள்லாம் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, தவளைங்க போய் எங்காவது போய் அதை தொட முடியுமா, தவளையால் முடியுமா, அதெல்லாம் முடியாது அப்படி. அதை கேட்டுகிட்டே போன சில தவளைகள்லாம் சோர்ந்து நம்மளால் முடியாது, நம்ம விலைகளில்லான்னு விலைகளிச்சு. அதுக்கப்புறம் மக்கள் டீக்ரேட் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்படின்னா, ஒரு தவளையால் அவ்வளோ மேலே எப்படி ஏற முடியும், அதெல்லாம் ஏற முடியாது, வழிக்கு அங்கேருந்து விழுந்தால் அவ்வளவுதான், அப்படிலாம் ஏறக்கூடாது, அப்படிலாம் ஏற முடியாது, இப்படி டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மற்ற தவளைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுதான். அப்புறம் அந்த கிட்ட ஏற ஆரம்பித்து பாதி வழியில் சில தவளைகள் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சான். எங்களால் இனிமேல் ஏற முடியாது. ஆனால் ஒரு குட்டி தவளை மட்டும் நேராக போய் கோபுர உச்சியை போய் அடைஞ்சிதான். அது எப்படி அடைஞ்சிது? ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு சரியாக காது கேட்காதான், உன்னிப்பாக பார்த்துது, அது எல்லாமே தெரிஞ்சுக்குமா. அவங்க கூட்டத்தில் பேசி முடிவு எடுக்கிறத உன்னிப்பாக கவனிச்சிடுச்சு. ஆனால் கூட்டத்தில் இந்த ரன்னிங் ரேஸ் நடக்கும்போது மற்றவங்களை கமெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கேட்க முடியல சரியா. அதை கேட்டால் இதெல்லாம் நடக்க முடியாது. அதனால் அது நடக்கிறவங்களை மட்டும் குறியாக நடந்து போய் வெற்றி அடைஞ்சிச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் நம்ம பயணத்தை நோக்கி நடக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி 1000 சொல்லுவாங்க, உங்களால் முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வெற்றி அடைஞ்சி காட்டலாம். சரிங்களா? இன்றைய கதை நல்லா இருக்குல்ல? வணக்கம்.